தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் வே ட்ராப் டாக்ஸி சர்வீஸ் அவைலபிள் 24x7 ரெடியாக இருக்கும். நோ ஹிட் அண்ட் சார்ஜ். கான்டாக்ட் 9363700244. ஆன்லைன் புக்கிங்க்கு நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள் www.taxitamilnadu.com. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு ஃபிஷ் மீல்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்போ தான் மசாலா நல்லா கோட் ஆகும். இன்றைக்கி மீன் குழம்புக்கு நெய்ச்சோறு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நெய்ச்சோறும் மீன் குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன். நெய்யில் சோம்பு, பட்டைக்கிராம்பு, ஏலக்காய் தூள் போடணும். அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. 3 நார்மல் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். அது நல்லா ப்ரௌன் ஆனவுடனே பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா போட்டு சேர்த்து வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அது நல்லா பச்சை வடை போகிற அளவு வதக்கி முடிச்சு தக்காளி போடணும். ஒரு நார்மல் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி நிறையாவும் போடக்கூடாது, அதே போல் தக்காளியை ரொம்ப வதக்கவும் கூடாது, அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் அரிசி எடுத்து போட்டுருணும். அரிசியை போட்டு நல்லா கொதித்து வரட்டும். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வரும்போது தம் போட்டு வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். மீன் குழம்புக்கு மீனை நல்லா கழுவி உப்பு போட்டு நல்லா விரைய வச்சிடலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. நல்லெண்ணெயில் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க. சின்ன வெங்காயம்ட்ட கொஞ்சமாக இருந்தனால ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 4 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். நார்மல் சைஸ் பழம் நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கி தக்காளி மசிஞ்சு வரும்போது வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூள் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். எந்த குழம்புக்குனாலும் இந்த ஒரே ஒரு தூள் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். 1 2 3 4 5 ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சிருந்த தண்ணியை ஊற்றணும். ஊற்றி அதுவும் நல்லா கொதிக்கட்டும். ரெண்டுமே நல்லா கொதித்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு தேங்காய் ஊற்றி தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்காண்டி 1.5 மூடி, சின்ன தேங்காய்ன்றனால 1.5 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிடலாம். அப்புறம் ஜாரை கழுவி அதில் இருக்க தண்ணியும் ஊற்றிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் மீன் குழம்புக்கு மாங்காய் இல்லாமல் இருக்க முடியுமா? மாங்காய் போட்டு மாங்காய் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் மீன் துண்டை போட்டுருங்க. மீன் துண்டையும் போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷும் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி மீனை போட்டு நல்லா 2 பக்கம் செவக்க வறுத்தெடுத்த மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் டெய்லி குக்கிங் ஷார்ட்ஸ்.